வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது எந்தவிதமான தாக்குதல்களும் நடக்கவில்லை என முகமது யூனுஸ் கூறியுள்ளார். கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் மாணவர் போராட்டத்தால் இந்தியா ஆதரவு நிலைப்பாடு கொண்ட ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதை தொடர்ந்து நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைந்தது. அப்போது அந்நாட்டின் சிறுபான்மையினராக உள்ள இந்துக்கள் மற்றும் இந்து கோயில்கள் மீது தாக்குதல் நடந்து வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டு எழுந்தது. இந்துக்கள் வீதிகளில் திரண்டு போராட்டங்களும் நடத்தினர். இந்த நிலையில் வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது எந்தவிதமான தாக்குதல்களும் நடக்கவில்லை. இது குறித்த இந்திய ஊடகங்களின் செய்திகள் அனைத்தும் போலியானவை என முகமது யூனுஸ் கூறியுள்ளார். மேலும் இந்தியாவின் மிகப்பெரிய அம்சம் போலி செய்திகள் தான் என்றும், நிலம் மற்றும் உள்ளூர் பிரச்சனைகள் தொடர்பாக அண்டை வீட்டாருக்கு இடையே அவ்வப்போது தகராறுகள் ஏற்படுவதுண்டு. இது போன்ற மோதல்களுக்கு வகுப்புவாத சாயம் பூசுவது சரியல்ல என்றும் அவர் கூறியுள்ளார்.